பிரைஸ் தி லார்ட். இந்த சந்தோஷமான அதிகாலை நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகாலையில தேவ சமூகத்துல நாம் காணப்படுகிறது மெய்யாகவே ஒரு பெரிய சிலாக்கியமாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் தியானிக்கும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 30வது வசனம். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் சிலர் இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்து அவரிடத்துல ஒரு தந்திரமான கேள்வியை கேட்கிறார்கள். இதை நாம் மத்தேயு 22, 23 முதல் 30 வசனங்கள்ல படிக்கிறோம். அதை நீங்க படித்து பாருங்க. அப்போ இவர்கள் சதுசேயர் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. ஒரு மனுஷன் கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் இறந்து போனான். மோசையினுடைய சட்டத்தின்படி அவனுடைய சகோதரன் இவனுடைய மனைவியை கல்யாணம் பண்ணி சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும். அப்படி ஒரு குடும்பத்தில் இருந்தது. அடுத்ததாக 2வது கல்யாணம் பண்ணினவனும் இறந்து போனான். 3வது இருந்தவன் அவளை விவாகம் பண்ணினான். நாளடைவிலே அவனும் இறந்து போனான். இப்படி 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனார்கள். கடைசியில் அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். அப்படி இருக்கும்போது உயிர்த்தெழுதலின் நாளிலே இவள் அதில் யாருக்கு மனைவியாய் இருப்பாள்? இது ஒரு பயங்கரமான தந்திரமான கேள்வி என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். அவர்கள் கேட்ட கேள்வி, ஆகையால் உயிர்த்தெழுதலில் 7 பேரில் எவனுக்கு அவன் மனைவியாயிருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையை அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். வேத வாக்கியங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய தீர்மானங்களை, திட்டங்களை, எண்ணங்களை நீங்கள் அறியவில்லை. ஆகவே நீங்கள் உங்களுடைய அறிவின்படி, உங்களுடைய அறிவுக்கு ஏற்றதாய் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னார். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் தேவதூதரை போல் இருப்பார்கள். அருமையான காலை நேரத்திலும் கூட தேவ பிள்ளைகளாகி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய சிறிய அறிவினாலே நாம் தேவனுடைய ஞானத்தை கணக்கிட முடியாது, அளவிட முடியாது. அவருடைய திட்டங்கள் பெரியவைகள் என்று பார்க்கிறோம். பரலோகத்திலே நாம் எல்லாரும் தேவதூதர்களை போல் இருக்க போகிறோம் என்கிறதை அறிந்து அந்த ஆவிக்குரிய எண்ணத்தோடு கர்த்தருக்காய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிறவரே, எவ்வளோ பெரிய ஞானம் உள்ளவரே, நம்முடைய அனந்த திட்டங்கள் எவ்வளோ மேலானவைகள். நாங்கள் அதை அறிகிற கூட எங்களுக்கு அறிவில்லை ஆண்டவரே. அப்படியாக கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களை நம்முடைய திருவுள சித்தத்தின்படி, தீர்மானத்தின்படி நடத்தி வருகிறேன். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. உம்முடைய வழிகளை நாங்கள் செல்ல கிருபைதார், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.